இந்த சொந்த நீதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கும் வரைக்கும் அந்த மனுஷன் நீதிமானா இருந்தாலும் அந்த மனுஷி நீதிமானா இருந்தாலும் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போய் கொண்டே இருப்பார்கள். தேவனுடைய ராஜ்யத்திலே நீதிமான்களா இருக்கிற நீங்களும் நானும் கெட்டு போகத்தக்கதான சில காரியங்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில கொண்டு வருவோமானால், முதலாவது சுயநீதி, சொந்த நீதி, எங்களுக்கென்ற ஒரு நீதி, பிறருக்கண்டே இன்னொரு நீதியிலே நாங்கள் வாழுவோமானால், அல்லது எங்களோட குடும்ப வாழ்க்கை அப்படி இருக்குமானால், தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி இருக்குமானால், சமுதாயத்தில் நாங்கள் செய்கிற காரியம் அப்படி இருக்குமானால், தேவனுடைய சபையில் செய்கிற காரியம் அப்படி இருக்குமானால், ஊழியத்தில் நாங்கள் அப்படி செய்கிறவர்களாய் காணப்படுவோமானால், எங்களை அறியாமலே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் கெட்டு போய் கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். நாங்கள் அப்படி கெட்டு போகும்போது நாங்கள் ஒரு நல்ல ஆளா எங்களுக்கு தென்படலாம், ஒரு நல்ல நீதிமானா எங்களோட பார்வையில் தென்படலாம், பிறருடைய பார்வையிலையும் அப்படி தென்படலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் தேவனுடைய பார்வையில் இந்த நீதிமான் கொஞ்சம் கொஞ்சமாய் கெட்டு போகிற ஒரு நீதிமானா இருக்கிற ஒரு அழகான ஒரு பழம், ஒரு ஆப்பிள் பழம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பழம் ஒரு நாள் கொஞ்சம் பழுதாக ஆரம்பிக்கிறது, கெட்டு போக ஆரம்பிக்கிறது. அடுத்த நாள் அதுக்கடுத்த நாள் ஒரு வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பழம் முழுவதுமாய் கெட்டு போயிருப்பதை பார்ப்பீங்க. ஏனென்றா கொஞ்சம் பழுதாக ஆரம்பிக்குமானால், கெட்டு போக ஆரம்பிக்குமானால், அது ஒரு கொஞ்ச நாள்லே அப்படியே அது முழுவதும் கெட்டு போயிடும். அதை சாப்பிட முடியாது, அதை தூக்கி எறிந்து விடுவார்கள். இதே போலதான் தேவனுடைய பார்வையிலே கெட்டுப்போன நீதிமான் நித்திய ஜீவனை சொந்தரித்துக் கொள்ள முடியாது. இந்த நீதிமானாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய நீதியிலே கெட்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. சுய நீதியிலே வாழுகின்ற நீதிமான்கள் கெட்டு போவார்கள். தேவ நீதியில் இருப்பவர்கள் நீதிமான்கள் ஆனாலும் அவர்கள் சுய நீதியை சாரும் போதுதான் அந்த கெட்டு போகிற ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நீதிமானா இருக்கலாம், ஆனாலும் உங்களுக்குள்ள சுய நீதி இருக்கும் வரை, உங்களோட சொந்த நீதி இருக்கும் வரைக்கும், தேவ நீதியை விட்டு உங்களோட சொந்த நீதியை மேன்மைப்படுத்தி நீங்கள் காரியங்களை செய்யும் வரைக்கும், அது சபை காரியமாக இருக்கலாம், குடும்ப காரியமாக இருக்கலாம், தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களோட சுய நீதிக்குள்ளே நீங்கள் கடந்து வரும்போது, நான் சொல்லுகிறது சரி, நான் செய்கிறது சரி, நான் நினைக்கிறது சரி, இந்த காரியம் இப்படித்தான் சரி, அவர்கள் சரியில்லை, நான் சரி என்று நாங்கள் நினைக்கும் போது, அந்த நீதிமான் தன்னுடைய சுய நீதியிலே கெட்டு போகிற நீதிமானாய் மாறிவிடுவான். தன் நீதியிலே, அதாவது தன் நீதி என்பது சுய நீதியை குறிக்கிறது, சொந்த நீதியை குறிக்கிறது. எங்களுக்கென்று ஒரு சட்டம், பிறருக்கென்று ஒரு சட்டம் என்று சொல்லுவோம்.